ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் ST அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி. ST அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேவி. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் பேச வந்திருக்கக்கூடிய ஜோதிட சக்கரவர்த்திகள், நட்புடன் வந்திருக்கக்கூடிய மகளிரணி தலைவியாக இருந்து என்னுடைய பயக்கக்கூடிய என்னுடைய பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து சக தோழிகளுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, லஞ்ச் வேலை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு நல்லது ஒரு தலைப்பில் நம்ம பேச வந்திருக்கோம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பொதுவாக நிறைய வாடிக்கையாளர்கள் எதற்காக வராங்கன்னா, திருமணம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா நமக்கு வராங்க. அப்ப மேரேஜ் எனக்கு எப்ப ஆகும், எப்படி ஆகும், எப்படி எல்லாம் நம்மளுடைய லைஃப் அமையும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இதுதான் பெரிய ஒரு சப்ஜெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப பார்த்துட்டு இருக்க எல்லா ஜோதிடர்களுக்கும் இது தெரியும். இதுல ஏன் தடை தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறது நிறைய விதி இருக்குது, விதி விலக்கு இருக்கு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் அறிந்ததே. நம்ம சில விஷயங்களை தொட்டு காட்டிட்டு அதற்கான பரிகாரம் என்ன, ஏன்னா பரிகாரம் அப்படிங்கறதுதான் நமக்கு சீக்கிரமா அது ஒரு ஜெயிக்கலாமா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கை நமக்கு வாழக்கூடிய அமைப்பு தம்பதியர்கள் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சிறப்புக்காக இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். ஸ்டார் தமிழ்நாடு ஸ்டார் டிவி புகழ் ராஜா சங்கர் அவர்களுக்கு ஒரு ரொம்ப பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா போன மாசம் கேட்டாங்க, ஒரு 2 மாசமா கேட்டுட்டு இருந்தாங்க, வர முடியல. சோ இந்த மாசம் கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால அவரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு அவருடைய பணிவான வணக்கத்தை கரம் கூப்பி நான் சொல்லிக்கிறோம். சாருடைய நமக்கு லாஸ்ட் வீக் என்னுடைய இலவச ஜோதிட வகுப்பு அப்படின்னு நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்மளுடைய பேரவையில. அதுல ஸ்டார் அகாடமி சார் ராஜா சங்கர் பேசினாங்க. ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இலவச ஜோதிட வகுப்பு அப்படின்ட்டு ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒரு 500 பேர் அதுல பயணிச்சிட்டு இருக்காங்க. தனியா மகளிர் பேரவை அந்த குரூப் வச்சிருக்கோம். இதுல வளர்வோம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஜோதிடத்தை பெண்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நாங்க ஒரு சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு அனைவருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே வாய்ப்பு கொடுத்து 50 வாரம் இப்ப இன்று கூட 7 to 8 ஆன்லைன்ல கிளாஸ் இருக்குங்க. அதுல கண்ணதாசன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு பேசுறாரு. இதுல ஜோதிடம் கேள்வி பதில் அப்படிங்கிற ஒரு தலைப்புல கீழே பேச வராங்க. சோ எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கறக்காதான் ஒவ்வொரு ஜோதிடர்களும் அந்த 9, 10ங்கிற பாவகம் நல்லா இயங்குறனால, தர்ம கர்ப்பமதி யோகம் இருக்கனாலதான் இந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, ஜோதிட துறையா இருந்தாலும் சரி, இந்த தலைமை அப்படிங்கிற போஸ்டிங் எங்க கிடைக்கும் அப்படின்னா, மேடம் பேசிட்டு போனாங்க, கோமதி மேடம். அவங்க சொன்ன மாதிரி அந்த 9, 10 நல்ல பாவகமா இருந்து அந்த பாவகத்துடைய தொடர்புல எந்த தசாபுத்தி நடக்குதோ அந்த திசை உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அந்த பீரியடு உங்களுக்கு ஒரு பீக்கா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நீங்க ஜெயிச்சவங்க எல்லாத்திட்டையும் கேட்கலாம். தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரக சேர்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கருத்துல எடுத்துக்கணும். அப்படி இந்த தலைமைத்துவமாக இருந்து செய்யக்கூடியதான் அந்த கருத்தரங்கம், மாநாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதை கூட நான் நிறைய தசாபுத்திங்கிற ஒரு கான்செப்ட்ல பேசியிருக்கும் போது, சனி மகா திசை தான் இந்த ஜோதிட துறைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான திசையா இருக்கும். ஒரு 80% சனி மகா திசையில தான் ஜோதிடத்துக்கு ஒரு படிப்பனையை கொடுத்து அதுல இருந்து நம்ம இதுல தள்ளப்படுவோம் அல்லது தாக்கப்படுவோங்கிற மாதிரி. இன்னும் அந்த உபயத்துல சரம் சிரமில எல்லாம் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பும் உண்டு. இருந்தாலும் தசாபுத்திங்கிற போது நான் நிறைய பேர் கேட்கும் போது எனக்கு சனி மகா தேசா அப்படிம்பாங்க. சோ இந்த தசா நமக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கும் நம்ம கொஞ்சம் வெளியே வர்றதுக்கும் அதுல நம்ம பணம் பாக்குறதுக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புக்கு தசாபுத்தி ஒரு சப்போர்ட் கொடுக்குதுங்க. இது மாதிரி நம்ம ஜோதிடத்தை வளர்க்கறதுக்காக தான் நம்ம இந்த இலவச அமைப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வித்யாதானம் அப்படிங்கறது எல்லாருமே கொடுக்கணும். இதுல கருத்தரங்கம் மாநாட்டுல நம்மளே அறியாம நிறைய விஷயங்கள் ஜோதிட டிப்ஸோ அல்லது அனுபவ கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு போயிடும்.
இப்ப என்னோட ஆசான் அப்படிங்கும் போது நான் வந்து யூனிவர்சிட்டியில தான் டிகிரி முடிச்சேன். 15 வருஷம் முன்னாடியே நம்ம முடிச்சிட்டோம். அனுபவ ரீதியாகவும் நம்ம ஒரு ஆபீஸ் போட்டும் வந்துட்டு இருக்கும் போது இந்த கொரோனா பீரியட்ல தான் நமக்கு ஆன்லைன் டிவி சேனல் இது மாதிரி நம்ம வெளியே வந்து ஒரு புகழாரமாக வரவும், இதை வந்து ஒரு பெண்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கலாங்கிறதுக்காக தனி கான்செப்ட்ல கொண்டு போன ஒரு விஷயமே இதுக்குதான். இதுல குருநாதராக இப்ப தற்சமயம் 1 இயராக வந்து ஆதிகால பரிகாரம் அப்படிங்கிற சுபம் மாரிமுத்தையா கிட்ட நம்ம ஆன்லைன்ல படிச்சுட்டு இருக்கோம். அதை விட சிறப்பான ஒரு இது வந்து பாவகத்தை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லக்கூடிய உலகமே இப்ப போற்றக்கூடிய அளவுல அவருடைய யூடியூப்ல வந்து சரி டிவி எங்க அவர் போய் ஸ்பீச் கொடுத்தாலும் ஒரு ஹைலைட்டா கொடுக்கக்கூடிய பாவகம் எடுத்து பேசக்கூடிய நட்சத்திர விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும், அனுபவ கருத்தாக இருக்கும். அப்ப இப்படி அனுபவம் தான் நமக்கு வந்து ஒரு பிரபலிய ஜோதிடரா ஆக்குது, பேசவும் முடியும். சோ அவங்க கிட்டையும் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்ப குருமார்களா வந்து நம்ம இவங்க 2 பேர்த்தையும் நம்ம பயணிச்சிட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் நான் இந்த மேடையில தான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நிறைய இதுல நம்ம சொன்னது கிடையாது, முதல் மேடையாக இதுல நம்ம சொல்றோம். தங்கப்பாண்டி ஐயாட்ட நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் அனுபவமாக கிடைக்கக்கூடிய இது நல்ல ஒரு குருமார் வந்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும். நிறைய நூல்கள் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 நூல்கள் இருக்கும். இதுல வந்து திருமண தடை தாமதம் ஏன்னு நம்மளுடைய மாநாட்டுல முதல் எபிசோடுல போட்டேன். இப்ப 2வது இருக்க கூட புக்கு கொஞ்சம் 500 புக்கா மீண்டும் நம்ம அடிச்சிருக்கோம், பிரிண்ட் போட்டிருக்கோம். சோ இந்த எதனால அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு ராஜகோபுரம் ஒரு பத்திரிகைக்கு எழுதிட்டு இருந்தோம், வார பத்திரிகை, அப்புறம் மாத பத்திரிகைக்கு எழுதணும். அதெல்லாம் தொகுத்து தான் இந்த புத்தகமா நம்ம வெளியிட்டோம். மாநாட்டுல 2 மாநாடு நம்ம நடத்திருக்கோம் கோயம்புத்தூர்ல. இப்ப நாட்டுல வரும்பொழுது நிறைய பேர்த்துடைய பிளஸ்ஸிங் கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்பு கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா முக்கியமானது, ஒருத்தங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல அவங்கள போல நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு ரோல் மாடல் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஒரு விவேகத்தை கொடுக்கும், ஒரு வேகத்தை கொடுக்கும். அப்ப அதுக்கான முயற்சியோ பயிற்சியோ நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் மேடையில ஏறி பேசும் பொழுது நமக்கு ஒரு கைத்தட்டு பாராட்டுகள் வர வர நம்ம வளர்த்துக்குவோம். அதுதான் வளர்வோம் வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம எடுத்து நம்மளுடைய பெண்களுக்கு முன்னிறுத்தி நம்ம இதை நடத்திட்டு இருக்கோம். பெண்கள் என்னன்னா ஆண்கள் தான் ஜோதிடம் சொல்லுவாங்க, அவங்க வந்து சந்திரம் நாடிய வச்சோ அல்லது பிரசனம் வச்சோ சோழி பிரசனம் கேபி சிஸ்டம் நிறைய சிஸ்டமேட்டிக் இருக்கு. சோ எந்த விஷயத்துல சொன்னாலும் நமக்கு எப்ப திருமணம் ஆகும், நமக்கு எப்ப யோகம் வரும், நமக்கு எப்ப வருமானம் நிறைய வரும், இந்த ஒரு தேடல் தான் எல்லாத்துக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த தேடல்ல வந்து எந்த பீரியட்ல நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு ஜனன ஜாதகம், ஒரு குழந்தைக்கு 1 வயசுல ஜாதக நோட்டு எழுதுறோம். அப்ப அந்த நோட்டு எழுதும் போதே தெரிஞ்சிரும் இவங்களுக்கு லேட் மேரேஜா, சீக்கிரமா திருமணம் ஆயிருமா, நல்ல பேர் அமைவாங்களா, திருமணத்துல சிக்கல் இருக்குமா, தடை வருமா, லேட்டா தான் கிடைக்குமா, எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதக கட்டம் அப்படிங்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். அதே ஒரு 50 வயசுல வந்தா கூட அவங்களுக்கு எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிட முடியும். அப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் பாவகம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு, அதனுடைய அதிபதி எங்க இருக்கிறார், அதே போல 7ஆம் பாவகம் கலத்தர ஸ்தானம். அப்ப அந்த கலத்தர பாவகம் எப்படி இருக்கு, இந்த 2 பாவம் தான் முக்கியங்க. ஒவ்வொரு 12 கட்டத்திற்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. ஒரு அதுல வந்து என்ன சூட்சுமங்கள் கிரகங்களுடைய அமைப்பு தசாபுத்தி எல்லாமே இருக்கு. ஆனால் திருமணத்திற்கு இந்த 2 பாவத்தை முக்கியமா பார்க்கணும். அப்ப நமக்கு எப்படி குடும்பம் அமையும், நமக்கு எப்படி பேர் வருவாங்க, அந்த பாவகத்துக்கு இன்னும் பல காரகத்துவம் இருக்கு, அது வேற விஷயம். அப்ப இந்த 2ஆம் பாவம் குடும்பம் நமக்கு கைப்பிடிக்க, நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு மறையக்கூடாது, அதிபதி மறையக்கூடாது, பாவ கிரக சேர்க்கை சேரக்கூடாது. அதே போல நட்சத்திர சாரம் பார்க்கணும். அந்த நட்சத்திர சாரம் கேது சாரமோ அல்லது ராகு நட்சத்திர சாரமோ இருந்தா அது இழுபறியில இருக்கும். இது ஒரு கான்செப்டுங்க. அடுத்தது கிரகங்கள்னு பார்த்தா பெண்ணிற்கு செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தையும் ஆணிற்கு கலத்திரக்காரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவான அந்த சுக்கிர பகவானை நம்ம பார்ப்போம். காசுக்கும் அவர்தான், கலத்திரத்துக்கும் அவர்தான். அப்ப அந்த கலத்திரக்காரகனான சுக்கிரன் நல்ல வலிமையா இருக்கா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இதெல்லாம் நீச்சமான நிலைக்கு போகக்கூடாது. அப்ப அது என்னதோ தடை தாமதம். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பாவகமும் கிரக சேர்க்கையும் அதே போல 2-3 கிரக சேர்க்கை இருக்கிறது, தசாபுத்தி நமக்கு சப்போர்ட் வரல அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் போட்டு இந்த தடை தாமதங்கிற புத்தகத்துல நம்ம 10 எபிசோடு வந்ததை நம்ம அப்படியே ஒரு தொகுப்பா கொடுத்துருக்கேன்.
இதுல என்னன்னா கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து சின்னதா இருக்கும், நீங்க ஸ்பெக்ஸ் போட்டா அது கொஞ்சம் தூரமா வச்சு படிச்சுக்கலாம். சோ இந்த இதுல வந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிற தலைப்பு தான் நம்மளோடது. இப்ப பரிகாரம் அப்படிங்கும் போது நமக்கு அந்த பரிகாரம் செல்லுபடி ஆகுமா, செஞ்சா அது பலன் அளிக்குமா, அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. அப்ப இந்த கேள்விக்கு என்னன்னா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணாதான் அந்த பரிகாரம் நமக்கு நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவம் நமக்கு நல்ல வலிமையா இருக்கணும். அனைத்து கொடுத்துருவாரு. எப்படின்னா குடும்பத்தை கொடுத்துருவாரு, குழந்தை பாக்கியத்தை, தொழில எல்லாமே. அதே கிரகத்துல எடுத்தீங்கன்னா குரு பகவான் நல்ல வலிமையா இருக்கணும். இந்த இந்த சுபகிரகத்துடைய பார்வையோ தொடர்போ இருந்தா இந்த மறைஞ்சிருக்கிற கலத்தரக்காரன் கூட சுபத்துவம் அடையக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இதெல்லாம் நம்ம அனுபவமா தான் சொல்ல முடியும். அப்ப இத்தனை விஷயங்கள் இருக்கும் போது நம்ம ஒரே ஒரு பாயிண்ட வச்சு வச்சு இதுக்கு வந்து இதுதான் தடைங்க, இதுதான் தாமதம் அப்படிங்கறத எடுக்க முடியாது. இப்ப இன்னொரு விஷயம், சந்திரன் சனி பகவான், இதுக்கு என்ன நம்ம சொல்றோம், புணர்ப்பு தோஷம்ங்கிறத சொல்றோம். அதே புஷ்கர நவாம்சங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அந்த புஷ்கர நவாம்சங்கிற விஷயம் வந்து நவாம்சத்துக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு பாவகத்துக்கும் அது நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த தொடர்பு இருக்கும் போது இந்த மாதிரி ராகு கேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ அல்லது திருமண தடைக்கான எந்த கிரக தோஷமோ பாவக தோஷமோ இருந்தாலும் அந்த புஷ்கர நவாம்சம் நல்ல வலிமையாக இருந்தா எல்லாமே தவிடு பொடி அப்படிங்கிற மாதிரி அமைப்பை எடுத்துக்கலாம். இதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப சந்திரனும் சனி பகவான் அந்த புணர்ப்பு தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு பரிகாரம் உண்டு. அப்ப இதுக்கு என்ன அப்படிங்கும் போது நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல, நீர்நிலை சார்ந்து என்னது, ஏரி குளம் அதே போல ஆறு பகுதி இருக்கக்கூடிய சிவனும் தாயாரும் இருக்கணுங்க. அங்க நீங்க என்ன செய்யணும்னா 3 கால பூஜை 5 கால பூஜை நடக்கும். அப்ப அப்பனுக்கு என்னங்க விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கு அபிஷேக பிரியர். அபிஷேகத்துக்கு நீங்க ஒரு 3 பொருளோ 5 பொருளோ வாங்கி கொடுக்கலாம். தாயாருக்கு மாலை வாங்கி சாத்தி அல்லது தாமரை பூ வாங்கி சாத்தி வழிபாடு எடுக்கணும். இது புணர்ப்பு தோஷத்துக்கு இரவு, அதாவது மாலை நேரம் செய்யும் பொழுது சிறப்பாக இருக்கும். சனி மகாதேசையில சந்திர புத்தி, சந்திர மகாதேசையில சனி புத்தி நடந்தாலும் இதை நீங்க செய்யலாம். அப்ப இந்த மாதிரி அந்த கிரக தொடர்பை வச்சு நீங்க பரிகாரம் செய்யும் பொழுது கண்டிப்பா அது கரெக்டா 100% வந்து நமக்கு அது ஒத்துழைப்பை கொடுக்கும். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து இந்த தேவாரம், அபிராமி அந்தாதி இதுல எல்லாம் நிறைய பாடல்கள் இருக்கு. திருமணத்திற்கான யோகங்கள் கொடுக்கக்கூடிய பாடல்களை எழுதியிருக்காங்க. அதாவது திருமண பிராப்தம் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். ராகு இருக்குதுங்க, ராகுனாலதான் தடை அப்படின்னா இப்ப திருச்செங்கோடு வந்து அருமையான புண்ணிய பூமி. இந்த பூமியில இருந்து நம்ம இன்னைக்கு பேசுறோம். அஸ்வினி நட்சத்திரம் பரணி பெயர் வந்து அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்துல பேசிட்டு இருக்கோம். அப்ப ராகு கேது தோஷம், ராகு கேது தசாபுத்தி இதெல்லாம் வந்து தொடர்பு இருக்கும் பொழுது உங்களுக்கு தடையோ தாமதத்தை கொடுக்கும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். ராகு காலத்தில் வந்து வழிபாடு எடுக்கலாம். என்ன தசாபுத்தி நடக்குதோ, இப்ப புதன் தசைன்னு வச்சுங்க, ராகு காலத்துல வரலாம், புதன்கிழமை ராகு காலத்துல, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு கான்செப்ட் எடுக்கணும். அதே போல அங்க வந்து என்ன செங்கோட்டு வேலம், அப்ப நம்ம வெற்றியையும் நல்ல ஒரு ஜெயத்தையும் தொழிலையும் விருத்தி கொடுக்கறதுக்கு, ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு யாருன்னா அந்த முருகன் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனாலதான் சொல்லுவோம், இங்க திருச்செங்கோட்டுல பாத்தீங்கன்னா எல்லா மண்டபத்திலயும் நம்ம பேசிட்டோம். அப்ப இந்த ஜோதிடம்ங்கிற கலையை வளர்க்கறதுக்கு அவருடைய அனுகிரகம் நமக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் இங்க ஜோதிடர் உற்பத்தி ஆயிட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிடர்கள் வந்து இங்க தலைமைத்துவமா இருந்து கருத்தரங்க மாநாடெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. மத்த மாவட்டத்தை விட இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதுக்கெல்லாம் வந்து மலை மேல இருக்கக்கூடிய அந்த ஈசனுடைய அருள் அனுகிரகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப அந்த தெய்வ அனுகிரகமோ அல்லது குலதெய்வத்துடைய சாபக்கேடுங்கிறாங்க, பூர்வ புண்ணிய சாபக்கேடு, பெண் சாபம், இதெல்லாம் அந்த சாபங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு தடை தாமதத்தை கொடுக்கும். அதே மாதிரி திருமணத்துல நமக்கு பிரச்சனைகளையும் தொடர்ந்து கண்டினியூவா கொடுக்கும். அப்ப அதுல எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப கண்டுபிடிச்சுதான் அதுக்கான பரிகாரம் நமக்கு சொல்யூஷன் கொடுத்து அதை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணணும். இப்ப பொதுவாக எந்த தசாபுத்தி நடந்தாலும் அதற்கு 7ஆம் பாவகம் வந்து அந்த அதிபதி எங்க இருக்காரோ அதுக்கு 7ஆம் பாவகம் வந்து நிவர்த்தி ஸ்தானம். நம்மளுடைய 7ஆம் பாவத்தை 7ஆம் பாவம் நிவர்த்தி ஸ்தானம். இந்த மாதிரி பாவம் வச்சும் நம்ம எடுத்து பேசணும். சரி, அடுத்தது இப்ப நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் நம்ம பார்க்கும் பொழுது
கோவையில பட்டியம் பெருமாள் அப்படிங்கிற ஈசன் வந்து ரொம்ப விசேஷமானவர். நம்ம அங்கெல்லாம் வந்து இந்த ஆன்மீக துறையில இருக்கனால உழவார பணிக்கெல்லாம் நிறைய பேர்த்து அனுப்பியிருக்கோம், நம்மளும் செஞ்சிருக்கோம். சோ பட்டீஸ்வரர் பெருமாளுக்கு வந்து நம்ம அபிஷேகத்துக்கும் மாலை சாத்தி ஒரு துண்டுங்க. ஏன்னா வஸ்திர தானங்கிறது விசேஷமானது, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணும்போது அப்ப கலத்தரம் தோஷம் நமக்கு நீங்கும். இது வந்து 7 வாரம் தொடர்ந்து நான் போக சொல்லுவேன். அதே போல உங்களுக்கு வந்து இந்த உபயலக்கணம் ராசியா இருக்குது அல்லது பெருமாள் தொடர்பு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா இருந்தா நரசிம்ம பெருமாள் உக்கடத்துல இருக்கு கோவை மாவட்டத்துல. அங்க வந்துட்டு 7 தீபம் 7 வாரம் தொடர்ந்து புதன்கிழமையும் அல்லது வெள்ளிக்கிழமையே போய் நீங்க வழிபாடு எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். சுக்கர ஓரையில நம்ம போக சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம சூட்சமமா ஓரையும் பார்த்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு கரெக்டா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுல மங்கல்ய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாடி சரடு, வெத்தலைப்பாக்கு, பூவு, காயின்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு கட்டுக்கழித்தியா வரக்கூடிய வெளியே வரக்கூடிய ஒரு 9 பெண்களுக்கு தானம் கொடுத்துட்டு வாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். சந்திரன் சனி அந்த உணர்வு தோஷத்துக்கு கூட தயிர் சாதம் மற்றும் அதுல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் தண்ணி பாட்டில் வச்சு நீங்க கொடுக்கறது சிறப்புங்க. எப்பயுமே அன்னத்திற்கு வந்து நம்மளுடைய கர்மா வந்து கழியும், அப்ப தோஷ நிவர்த்தி ஆகும். அது பெண்களுக்கும் ஊனமற்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா விசேஷம். அடுத்தது கல்யாண கோலம் அப்படிங்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய சிவனா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா நமக்கு திருமண தடை விலகணும் அல்லது திருமணத்தை தோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து ஒற்றுமைக்கும் இதுக்கு நீங்க போலாம். அப்ப இத பாத்தீங்கன்னா கரூருங்க என்னோட நேட்டிவ். சோ கரூர்ல கல்யாண பசுபதீஸ்வரர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கரூர்ல திருச்சி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். அந்த கல்யாண பசுபதீஸ்வரர் பசு வந்து பால் சொரிந்து அது மாதிரி ஒரு வரலாறு உண்டு. அது நான் தனியா ஒரு யூடியூப்ல கூட பேசியிருக்கேன். சோ அந்த கோயில்ல நமக்கு 5 கால பூஜை நடக்குதுங்க. பசும்பால் வாங்கி ஒரு 5 லிட்டர் கொடுங்க. அதே போல அங்க வில்வத்துல அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆகம அனுஷ்டானப்படி அங்க நடக்கும் அந்த கோயில் அபிஷேகம். சோ அதற்கு வந்து நீங்க கொடுத்துட்டு கருவூரார் தான் ஜீவ சமாதி. தொழில் தடை, அதே போல தொழில வருமானம் கஷ்டமா இருக்குது, உடம்பு தொந்தரவு இருக்கு, மனசுல பயங்கர பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு, தூக்கம் வரல அப்படிங்கிறவங்க எல்லாம் அந்த கருவூரார் ஜீவ சமாதியில வந்து நான் வந்து தியானம் பண்ண சொல்லுவேன். அதுல விபூதி வந்து ரொம்ப விசேஷமானது. ஏன்னா யாக பூஜையில போட்ட அந்த ஹோம பூஜையில இருக்க விபூதி தான் அங்க கொடுப்பாங்க. நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுல வந்து இந்த பூவெல்லாம் போட்டு கூட அந்த பாக்ஸ் மாதிரி இந்த பொடி டப்பால வச்சு கேட்பாங்க. அங்க இருக்கிற சாஸ்திரிகள் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நீங்க தனிப்பட்ட முறையில கூட கேட்டுக்கலாம். சோ ஒவ்வொரு கோயிலையுமே நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு, ஆகம விதிகள் இருக்கு. அதுல என்ன சூட்சுமங்கள் இருக்குன்னு எடுத்து 1000 கோயில்கள் அற்புத விதிகள் நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கோயிலா நம்ம எடுத்து அதை கலெக்ட் பண்ணி ஒரு டைரியில எழுதிக்கிட்டு வரோம். விரைவில் அந்த புத்தகம் வந்து இந்த விஷயத்துக்கு இந்த கோயில நம்ம முன்னோர்கள் போய் அவங்க வந்து தடம் பதிச்சிருப்பாங்க. அந்த கால் தடம் பதிச்ச இருக்க விஷயம் நம்ம எத்தனை சந்ததியாக இருந்தாலும் சரி, 3ஓ 5ஓ 7வது வர்க்கமாக இருந்தாலும் நம்ம போய் அங்க கால் தடம் பதிக்கும் பொழுது நம்மளுடைய சில எத்தனையோ கர்மாக்கள் இருக்கு, அது விலகும் அப்படிங்கறத என்ன ஒரு சில சாஸ்திரிகள் சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். அடுத்தது இதுலயே வந்து பெருமாள் கோயில் இருக்குங்க. தாந்தோன்றி பெருமாள் கோயில் கரூர் தாங்க மாவட்டம். அங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பாரு பகவான். சோ அங்கேயும் வந்து நித்திய கல்யாணம் பெருமாளா அங்க இருக்காரு. தாந்தோன்றி பெருமாள் கோயில்ல இந்த குரு தொடர்பு தசை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். தசை அதாவது சதை சம்பந்தமான விஷயங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கொழுப்பு கட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுல அந்த ராம கட்டி வச்சு இது பண்றது. ஆனா நிறைய டைம் வந்து நடைபயணமா போயிட்டு எங்க வீட்டுல இருந்து இந்த புரட்டாசி மாசம் அந்த பெருமாளை போயிட்டு நம்ம சேவிச்சிருக்கோம். சோ நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு தாந்தோன்றி பெருமாள் வழிபாடு மிக மிக அற்புதமானது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல வந்து நீங்க நல்ல வந்து ரோஜா மாலை அல்லது மல்லிகை பூ கொடுத்து இந்த அவருக்கு அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். அதே போல பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எதுவோ அதை நீங்க வாங்கி ஒரு 3 பொருட்கள் கொடுத்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க. எந்த ஒரு பிரசித்த பெற்ற கோயிலுக்கு போனீங்கன்னாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது அமர்ந்து நம்ம ஒரு என்ன விஷயத்துக்காக வந்திருக்கணும் அதை சங்கல்பம் வைக்கணும். ஏனோ தானே நாங்க போய் அரட்டை அடிக்கிறது அல்லது வேற ஏதாவது போன் அட்டன் பண்றது இதெல்லாம் வந்து கூடாது அப்படிங்கிறது. இப்ப எவ்வளவு நிசப்தமா உட்காந்து நம்மளோட ஸ்பீச் கேட்டுட்டு இருக்கிறது ஆனந்தமா இருக்கு. சோ இது மாதிரி நம்ம உள்வாங்கணும். அப்சர்வேட் பண்ணும்போது நமக்கு மனமும் அதே போல நம்மளுடைய விஷயமும் எப்படி ஒரு சொல்யூஷனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
இதெல்லாம் வந்து நம்ம அமைதியா உட்காந்து நம்ம தியானத்திலேயோ அல்லது சங்கல்பம் வைக்கக்கூடிய அமைப்புக்கோ அது அந்த பஞ்சபூதமும் இறை சக்தியாக அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு உடனே பிரதிபலனா கொடுக்கும் அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரங்கிறது இந்த நட்சத்திர வகுப்பு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆயில்ய மூலங்கிறது ஒரு பெரிய கான்செப்டுங்க. அப்ப இந்த ஆயில்யம் ஆண் பெண் யாரு பிறந்திருந்தாலும் ஈரோடு சங்கமேஸ்வரர் கோயில்ல வந்துட்டு 2 பேத்துக்கும் தாயாருக்கும் சரி சிவனுக்கும் சரி மாலை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்றது திங்கட்கிழமை நீங்க போயிட்டு சோமவாரத்துல வழிபாடு செய்யறது சிறப்புங்க. திருமணம் ஆனோனே கல்யாண தம்பதியரா நாங்க வந்து வழிபாடு எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க வேண்டிட்டு வரணும். இந்த சங்கல்பம் தான் முக்கியங்க. எந்த விஷயத்துக்காக போறோமோ அதை நல்ல பிரார்த்தனை வேண்டுதல் வைக்கணும். இந்த ஆயிலை நட்சத்திரக்காரங்களெல்லாம் போக சொல்லுங்க. இன்னும் ஆண்கள்லாம் இருந்தாங்கன்னா நீங்க அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு நீங்க வழிபாடு எடுத்துட்டு வர்றது சிறப்புங்க. வெளியூர்ல எல்லாம் வந்தீங்கன்னா நைட்டு இரவு தங்கி வழிபாடு எடுக்கிறது அதை விட சிறப்பு. அடுத்தது மிக ஒரு இப்ப கோயில் வழிபாடுங்கிற ஒரு நிறைய கோயில்கள் இருக்கு. அதற்கே நான் ஒரு 20-25 கோயில் எழுதி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் தெரியும். அதே போல திருமணம் ஆகல அப்படின்னா திருவிடந்தை அது உங்களுக்கு தெரியும். திருவிதி மிழலை இதெல்லாம் நான் வந்து தனியா கேளுங்க. ஏன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. இருப்பினும் நம்ம வேற ஒரு தாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இப்ப வயது பெண்களோ அல்லது வயசானவங்களோ இருந்தா ஒரு சிவலிங்கம் ஸ்படிகத்துல வாங்கிக்கிட்டீங்க சீப்பன்னா அதுல வந்து நந்தியும் இருக்கணும். நந்தியம் பெருமான் கல்யாணம் அதுவும் திருச்சி மாவட்டம். இது மாதிரி யோசிச்சா நிறைய வரும். அதை வந்து ஒரு மாதத்துல நடக்கும். அப்ப நந்தியம் பெருமாள் கல்யாணம் பார்த்தா முந்தி திருமணம் நடக்கும் அப்படிங்கிற யூடியூப் நம்ம போட்டிருக்கோம். அப்ப இந்த ஸ்படிகம் வந்து என்னன்னா சிவலிங்கமும் நந்தியோடைய இது வாங்கிக்கிங்க. இத நாகலிங்கம் அப்படிங்கிற மரம் அல்லது வன்னி மரம் உங்க ஊர்ல உங்க இடத்துல 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்ல எங்க இருக்கோ அதை பாருங்க. இல்ல அப்படி இல்லைன்னா ரொம்ப பெஸ்ட் வந்து வில்வ மரம் அங்க வச்சுட்டு திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை எடுத்துக்குங்க. அந்த கலத்திரங்கிறது சுக்கரன் கொடுக்கற விஷயம். சோ அப்ப அங்க வச்சு நீங்க ஒரு வாழை இலையில வச்சு அந்த லிங்கத்தை வச்சு அபிஷேகம் பால் பன்னீர் தேன் 3 தேன் மஸ்ட்டுங்க அபிஷேகம் பண்ணி சிவபுராணமோ அல்லது தேவாரத்துல அந்த கல்யாண பதிகாமெல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணலாம். பண்ணிட்டு சிவன் அந்த வழிபாடு எடுத்துட்டு நெய்வேத்தியத்துக்கு பால் பாயாசமோ அல்லது சர்க்கரை பொங்கல் ஏதாவது வச்சுக்குங்க. சுத்தி வரணும். தீபம் 2 நெய் தீபம் ஏத்தி சுத்தி சாமி கும்பிட்டு சுத்தி வரணும் 6 தடவை. இந்த விருஷ வழிபாடு சீக்கிரம் நமக்கு விமோசனத்தை கொடுக்கும். திருமண தடையை நீக்கும். இது தாந்திரிகமாவும் எடுத்திருக்கலாம். ஆன்மீகம் சார்ந்து நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா சிவசக்தி வழிபாடு அப்படிங்கிறது அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு டிபி கூட சொல்லுவேன். சிவசக்தி அப்படிங்கிற இந்த சிவனோட எது வச்சுக்கோங்க. அவங்கள பார்க்க நமக்கு என்ன ஆகும் சீக்கிரம் திருமண பிராப்தம் கிடைக்கும் அப்படின்பேன். இதுல இன்னொரு விஷயம் ஈரோடு மாவட்டத்திலேயே இந்த சிவசக்தி வழிபாடு அப்படின்னு அந்த கோயிலே கேட்டீங்கன்னா நிறைய பேர்த்த நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அங்க வந்து கோட்டை ஈஸ்வரன் இருக்கிறார். அந்த கோயில போயிட்டு வழிபாடு எடுத்துக்கலாம். சங்கல்பம் வச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு திருமணம் தடையை வந்து நீக்கக்கூடிய அருமையான விஷயம். அங்க வில்வ விருஷம் இருக்கு. அந்த வில்வ விருஷத்துக்கு பால் வந்து நீங்க உங்க கையால பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க ஒரு பசும்பால் தான் நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணணும். அதுதான் விசேஷம். அதை இது பண்ணிக்க விபூதி கொடுத்து அர்ச்சனை வில்வமும் விபூதியும் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சுக்கரனும் சூரியனும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து லேட் மேரேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சுக்கரன் சூரியன் சேர்க்கை ஆகாது. சுக்கரனுடைய கேதி சேர்க்கை அவங்களுக்கு ரொம்ப வந்து லௌகீக வாழ்க்கை கிடைக்காது அப்படிங்கிறது கிரக சேர்க்கையில நிறைய நம்ம சொல்லிட்டு போலாம். அதுவும் நம்ம இன்னொரு கிரக சேர்க்கைங்கிறத பேசியிருக்கோம். தேவைப்பட்டால் கேளுங்க. அப்ப இந்த சுக்கரன் சூரியன் சேர்க்கைக்கு என்ன வழிபாடு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. இதுல வந்து காசு பணமும் நமக்கு வரும். கலத்தரமும் ஒற்றுமையா இருப்பீங்க. திருமணமும் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வயசானவங்க நல்லா வாழ்ந்தவங்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு கண் அறுவை சிகிச்சை இந்த புறப்போய் இருக்கு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப கண் சார்ந்த பிரச்சனைக்கு யாருங்க சுக்கரனும் சூரியனும். சந்திரனும் சூரியனும் வலது கண் இடது கண் வேற. அந்த சுக்கரன் விஷன் வந்து நல்லா இருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த அறுவை சிகிச்சைக்கோ ஒரு ஸ்பெக்ஸ் வாங்கி கொடுக்கறது அல்லது சிகிச்சைக்கு பணம் கட்டினீங்கன்னா தாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவங்களுக்கு காசு பணம் நமக்கு வரும். இப்ப காசு பணம் வேணா இதையும் செய்யலாம். திருமணம் நடக்கிறதுக்கு செய்யலாம். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் இது போல நீங்க அவங்க உடம்பு முடியாதவங்க கண் அறுவை சிகிச்சைக்காரங்களுக்கு நீங்க ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது அந்த சிகிச்சைக்கான அமௌண்ட் ஏத்துக்கிறது அவங்க கூட இருந்து நீங்க செவிலி தாயார் மாதிரி நீங்க பணிவிடை செய்யறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
இது அவங்க அதே போல இன்னொரு சூட்சுமம் இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீட்டுல யாருக்காவது அப்பா அம்மாவுக்கோ அல்லது வயசானவங்களுக்கோ ஆப்ரேஷன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை நமக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம், பணிவிட செய்வோம். அப்ப அந்த காலகட்டத்துல நிறைய காசு பணம் வந்திருக்கும். இது அனுபவ கருத்து. ஸோ நிறைய திருமண தடை தாமதத்து அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம இந்த புக் வந்து வெறும் 100 ரூபாய் தாங்க. ஜஸ்ட் நம்ம ரொம்ப எளிமையா தான் கொடுத்துருக்கோம். அதே போல அந்த பரிகாரங்கள்ங்கிறது இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 10 கோயில் இருக்கு. அதை நீங்க வந்து டவுட்லாம் வந்துட்டு நீங்க யூடியூப் ஸ்டார் அகாடமியில பார்த்துட்டு டவுட் கேளுங்க. என்னோட ஃபோன் நம்பர் சொல்றேன். அடியன் வந்து கோவையில இருந்து கிருஷ்ணவேணி 9842025973. என் விசிட்டிங் கார்டு இருக்கு, புக்ஸ்லயும் பின்னாடி நம்பர் இருக்கு, வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். நான் கொஞ்சம் புக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், பயன்படுத்திக்கிங்க. மேற்கொண்டு கேட்கறவங்க கொரியர் போட்டு விடுறேன். இன்னொரு நம்பர் 9385 இன்னும் ஒரே ஒரு விஷயம், அஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன்ங்கிறது நம்மளுடைய சேனலு. அதுல நம்மளுடைய பேரவையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் பட்டிமன்றமெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஒரு மாதந்தோறும் நம்மளுடைய பேரவையுடைய கருத்தரங்கமும் அதுல வரும். ஸோ ஃபாலோ பண்றவங்க இனி வந்து நம்ம கிட்ட பேரவையில சேரக்கூடிய பெண்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த நல்ல வாய்ப்பை அளித்த ராஜா சங்கர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க மனைவி வந்து என்னுடைய ஃபேன். ஸோ அவங்க வந்தோடனே என்னை ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டாங்க. சங்கர் சார்ட்ட சொன்னேன், உங்க ஒய்ஃபுக்காகவே நான் வரேன் இந்த மாசம் அப்படின்னு. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. மிகவும் அற்புதமாக திருமண தடை தாமதம் என்ற தலைப்பில் பரிகாரங்கள், நிறைய பரிகாரங்கள், நிறைய கோவில் வழிபாடுகள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா சொன்ன அம்மா அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவை அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு, ராமநாதபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கும் ஐயா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கும் ஐயா தனசேகர் ஐயா அவர்கள் மரியாதை செய்யப்படுகிறது. கொஞ்சம் கைத்தட்டி எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க கொஞ்சம். ஏன்னா கைத்தட்டலைன்னா கிருஷ்ணவேணி மேடம் கோச்சுக்குவாங்க. ஜெயந்தி ஸ்ரீ அம்மாவோட போன் நம்பர் கொடுக்கறாங்க, நோட் பண்ணிக்காங்க. என் பேரு எஸ் ஜெயந்தி ஸ்ரீ. நான் வந்து நாமக்கல்ல இருக்கேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 8870705089. 887070 திருப்பி சொல்லவா? 8870705089. எஸ் ஜெயந்தி ஸ்ரீ. தேங்க்ஸ். நிறைவாகட்டும். ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளைக்கு வருகின்ற ஜூன் மாசம் 12ஆம் தேதி என்னுடைய வீட்டு புண்ணியாதனைகள் வைத்திருக்கின்றேன். ஆகையால் இந்த அழைப்புதல் வந்து ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த அழைப்புதல் கொடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஜூன் மாசம் 12ஆம் தேதி அன்று எங்களுடைய வீட்டு புண்ணியாதனுக்கு வருகை புரிந்து ஆசீர்வாதம் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது அழைப்புதல் கொடுக்கப்பட இருக்கின்றது. இப்பொழுது மதிய உணவு இடைவேளை. இதற்கு பிறகு
நிறைய அனுபவ கருத்துக்கள் பேச நம்மளாம் ஆவலுடன் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா மதிப்புக்குரிய ராமநாதபுரத்தை சேர்ந்த தனசேகர் ஐயா அவர்களும், பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களும், மேலும் வாசு செல்வா அவர்களும் மற்றும் பள்ளிப்பாளையத்து முன்னாள் தாய் சங்க தலைவர் சந்திரசேகர் ஐயா அவர்களும், முருகேசன் ஐயா அவர்களும், ஆதிகால பரிகார சூட்சமங்கள் சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய ஐயா சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் வருகை தருள்ளார். இவர்களுடைய பேச்சு இனிமேல் தான் அதாவது எப்பயுமே நம்மளுடைய ஃபைனல்ல தான் டோனி 6 அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அதனால கடைசி வரை இருந்து அனைவரும் இந்த விழாவை சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, அனைவருக்கும் பாத்தீங்கன்னா வெற்றி தரக்கூடிய மகா எந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா கண